எதுவுமே இல்லாதப்ப எல்லாருக்கும் குடுக்கணும் அப்படின்னு நெனச்ச மனசு, எல்லாமே வந்ததுக்கப்புறம் குடுக்குறதுக்கு முன் வரல. தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவை அப்படின்னும்போது, கொஞ்சம் கூட கண்டுக்காம சுயநலமா இருந்துட்டு, தனக்கு ஒரு உதவி அப்படின்னும்போது மட்டும், அடுத்தவங்க பொதுநலமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நியாயமா? தான் ஒரு தப்பு செஞ்சா, அந்த தப்ப நியாயப்படுத்துறதுக்கு பல காரணங்கள எடுத்து வைக்கக்கூடிய நபர்கள், மத்தவங்க தப்பு செஞ்சிருக்கும்போது, அத ஏன் செஞ்சாங்க அப்படின்றத சொல்றதுக்கு கூட வாய்ப்பு குடுக்கறதே கிடையாது. அதே மாரி தன்னோட காலகட்டத்தில தானும், தன்னுடைய குடும்பமும், குழந்தைகளும் தான் முக்கியம் அப்படின்னு சுயநலமா யோசிச்சு, அம்மா, அப்பாவ கவனிக்காம இருந்துட்டு, தன்னோட குழந்தைகள் மட்டும் தன்ன கவனிப்பாங்க, வயசான காலத்தில தன்ன பாதுகாப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பு தானே! இப்படி சுயநலமாவே சிந்திக்கிறவங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நம்மளும் இந்த உலகத்துல வாழ்றதுக்காக தான் பிறந்திருக்கோம். இருந்தாலும், இந்த உலகத்துல ஒவ்வொரு நொடி பொழுதுலயும் ஏதோ ஒரு உயிர் மரணிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம விருப்பப்பட்டாலும், படாட்டினாலும் அதே வரிசையில தான் நம்மளும் இருக்கிறோம். இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் கிடையாது. நாளைக்கு நம்ம மரணிக்கும்போது நம்ம கூட வரப்போறது நம்மளோட நன்மைகளும், தீமைகளும் மட்டும்தான். அதனால நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை கொஞ்சம் மத்தவங்களுக்கும் உபயோகமானதா இருந்துட்டு போகட்டுமே! நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.